ஹலோ டூட்ஸ், ரேக்ல வந்து இப்போ நாலேஜ் கிராஃப் வந்து பயங்கர அக்யூரஸியான அவுட்புட் தருது. ஸோ அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இது வந்து நாலேஜ் கிராஃபுக்கான டேட்டா பேஸ். அது வந்து Neo4j அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக இருக்கிற வெக்டர் ஸ்டோர், அதாவது வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வெக்டர் ஸ்டோராக பண்ணுறதுக்கு வந்து பிஜி வெக்டர், அது NeonDB அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ NeonDBயில் தான் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் தான் வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுற இடம். ஸோ இதோட கம்ப்ளீட் டெக் ஸ்டாக் வந்து இதுதான். இது பார்த்தீங்கன்னா பைடான்டிக் யூஸ் பண்ணி ஏஐ ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம். கிராஃப்டி பேக்கேஜ் யூஸ் பண்ணி நாலேஜ் கிராஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட டாக்குமெண்ட்டை ஈஸியாக வந்து நாலேஜ் கிராஃபாக கன்வெர்ட் பண்ணிடலாம். போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணி வெக்டர் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் தென் Neo4j தான் வந்து நாலேஜ் கிராஃப் இன்ஜின், அதாவது கிராஃப்டிலேருந்து வர இன்புட்டை எடுத்து நம்ம கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் API என் பாயிண்டாக பண்ணுறோம். இதில் கிளாட் கோடு வந்து நான் ஏஐ கோடிங் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி பண்ணது தான். ஸோ இதோடைய கம்ப்ளீட் டாக்குமெண்ட் ரீட்மி ஃபைல் உங்களுக்கு வேணும்னா தி ஏஐ டூட ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கிராஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.